பல விஷயங்கள் நம்ம ஹராமுண்டு அறிஞ்சு கொண்டோம். பொருளாதாரம் சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக. உணவுலேயும் ஹராமு வரும், உணவு இல்லாத உடைகளில் வரும், இத்தனை விஷயங்களில் என்ன செய்யும், ஹராமான விஷயங்கள் வரும். இந்த ஹராமான காசில் கூட ஹராம் வரும்ல. ஹராமாக சம்பாரித்தா ஹராம் தானே, வட்டியில் சம்பாரித்தா ஹராம் தானே. ஹராம்ங்கிறது வந்து உணவுலையும் வரும், தங்கத்தில் வரும், வைரத்தில் வரும், எதில் வேண்டாலும் ஹராம்ங்கிறது வரும். அப்போ இந்த ஹராமில் வந்து ஒரு தப்பான ஒரு விளக்கம் அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் தவறான முறையில் சம்பாதிச்சாருன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அது அவர் ஹராமாக சம்பாதிச்சிடல, ஹராமாக பேணதெல்லாம் இருக்குது, கெட்ட எண்ணத்தில் இல்லை, நல்ல எண்ணத்தில் அவங்க ஹராமில் நம்ம தூரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வட்டி வாங்குறானா அவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன், அவன் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், வட்டி வாங்குறவங்க காசு எனக்கு எண்ணத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள் என்ன செய்கிறாங்க. ஒரு இப்போ நன்கொடை வாங்க போகிறாங்க, நல்ல தொழுகையாளியை பார்த்து வாங்கிட்டு வாங்க, மற்றவர்கிட்ட வாங்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையாசல் நன்கொடை வாங்குறாருந்தா அது இன்னாட்டம் தான் வாங்கணும் இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அந்த நிலைப்பாடு நோக்கம் நல்லதாக இருக்குது. எதனால் இப்படி செய்கிறாங்கன்னா, அது ஹராமிலேருந்து விலகி இருக்கணும்ல. தப்பான முறையில் சம்பாதிக்கிறோம், அமைதி நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற நல்லது தான். அல்ல ஹராமாக்கினா தானே செய்யணும். அல்ல ஹராமாக்கட்டி உங்களுக்கு அதில் பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. அல்ல அதனால் இந்த ஹராம் விஷயமாக என்ன செய்யணும்னு கேட்டால், ரெண்டு விஷயத்தை நீங்கள் விளைவிக்கணும். ஒன்று வந்து ஹராம் என்பது வந்து மார்க்கத்தில் ரெண்டு வகையில் இருக்குது. ஒரு வகை என்னென்னு கேட்டால் நிரந்தரமான ஹராம், அது ஹராம்னா அது ஹராம் தான். இன்னொன்று என்னென்னு கேட்டால், சில காரணங்களுக்காக ஹராமாக போகும், அது ஹலாலாக இருக்கும், சில காரணங்களால் நம்ம போயிடும் ஹராமாக போயிடும். அந்த ஹராம் உதாரணமாக பன்றி ஹராமுங்கிறோம், அது எப்பவுமே ஹராம் தானே. பன்றி ஹராம்னா அது எப்பவுமே ஹராம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து வட்டியில் சம்பாதிக்கிறார், சம்பாதிக்கிறது என்னது, ரூபா. வட்டியில் என்னத்தை சம்பாதிக்கிறாரு, ரூபாயை சம்பாதிக்கிறாரு. அல்லது அரிசி 100 அரிசி மூட்டையை கொடுத்து 110 அரிசி மூட்டையை வாங்குறாரு. 110 அரிசி வந்து ஹராமா? அரிசி ஹராமு கிடையாது. அவர் இந்த வட்டியாக வாங்குகிறாரு, அவர் தங்கத்தை வட்டியாக வாங்குவார், இல்லைனா ரூபாயை வட்டியாக வாங்குவார், இல்லைன்னா பொருள்களை வட்டியாக, வட்டினா கூட வாங்குறது தானே, கொடுத்ததை விட அதிகமாக வாங்குறது, அதிகமாக வாங்குறது வட்டி. இந்த அதிகமாக வாங்குகிற பொருள் என்னவா இருக்கு, ஹலாலானா தானே இருக்கு. 100 மூட்டை அரிசியை கொடுத்துட்டு 110 மூட்டை அரிசி தான்னு கேட்குறாரு. இந்த 10 மூட்டை அரிசி என்னது, நம்ம ஹராம்னு சொல்லுவோம். ஏன் ஹராமு, அவர் வட்டிங்கிற அடிப்படையில் வந்தனால ஹராமுங்கிறோம். ஆனால் அரிசி ஹராமா? அரிசி ஹராம் இல்லை, அரிசியே ஹராம் கிடையாது. இவனுக்கு வந்த ரூட்டு சரியில்லாதனால ஹராமாக போகுது. ஆனால் பன்றி ஹராமுன்னா எப்படி இருந்தாலும் ஹராம் தானே. பன்றிங்கிறது ரூட்டுனால ஹராம் இல்லை, அது எந்த வகையில் இருந்தாலும் ஹராம். அப்போ எந்த பொருள் வந்து அதனுடைய அடிப்படையே ஹராம்னு ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹராம்களை வந்து எவன் தந்தாலும் வாங்கக்கூடாது. நம்மளும் வாங்கி சாப்பிடக்கூடாது. பிறர் அன்பளிப்பாக தர்றாருன்னா என்ன செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு செத்து போன ஆடு இருந்துச்சுங்க, அதில் பிரியாணி போட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தந்த வாங்கலாமா? ஏன்னா செத்து போட்ட ஆடு ஹராம்ன்றது, அதையும் எங்களுக்கு தர்ற, நாங்கள் சாப்பிட மாட்டேன்றலாம். ஏன்னா ஹராமுங்கிறது, அந்த செத்த ஆடு ஹராம் என்பது வந்து அது நிரந்தரமான ஹராம். அது எல்லாம் தெளிவாக ஹராம் ஆக்கின ஒரு விஷயம். அது வாரிசு முறையில் வந்தாலும் ஹராம் தான், அது வந்து வேறு அன்பளிப்பாக வந்தாலும் ஹராம் தான், அது எந்த முறையில் வந்தாலும் என்னது, அது ஹராமில் வந்துடும். ஆனால் சில வகைகள் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த பொருள்லாம் ஹராமாக இருக்காது. அது என்னவாக இருக்குன்னு கேட்டால், அவன் செய்கிற தொழில்னால அது ஹராமாகுது. எதனால் ஹராமாகுதுன்னா, வட்டிங்கிற முறையில் செஞ்சனால ஹராமாகுது. ஆனால் அந்த பொருள் ஹலால் தான். அந்த பொருள் என்னது, அல்லாட்ட அல்லாவால் ஹலாலாக்கப்பட்டது தான். அப்போ அவனுக்கு ஹராம் எதனால் ஆகுதுன்னு கேட்டால், உனக்கு இந்த ரூட் உனக்கு வந்து வட்டிங்கிற முறையில் அது கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து அதை ஹராம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹராமை வந்து ரெண்டாக பிரிச்சுன்னு சொன்னால், எந்த பொருள் வந்து நிரந்தரமான ஹராம்ங்கிறது என்ன, தானா செத்தது, பன்றி, அதே மாதிரி வந்து இப்போ அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாதது, இதெல்லாம் நிரந்தரமான ஹராம்னு சொல்லுவோம். இது ஹராம் தான், இது எப்பவும் என்னது ஹராம், இது மாறவே மாறாது. அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, கலப்படம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறாரு, அதில் சம்பாதிக்கிறாரு, அந்த சம்பாத்தியம் என்ன, ஹராம். வட்டி வாங்கி சம்பாதிக்கிறாரு, அது என்னது, ஹராம். ஆனால் ஹராம்னா அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியம் மெட்டீரியல் ஹராம் இல்லை, அது ஹலால். ரூபா தானே சம்பாதிக்கிறாரு. வட்டி வந்து 100 ரூபாயை கொடுத்து 110 ரூபா வாங்கினா 110 ரூபா ஹராமா? ரூபாங்கிற வச்சு தான் எல்லாத்தையும் வாங்க இருக்கிறோம். அவர் காசு தான் வாங்கினார், காசு ஹராம் இல்லை, அது அவருக்கு அந்த தொழிலை செஞ்சார்ல தான் ஹராம். நீ எதுக்காக வேண்டி 100க்கு 110 வாங்கின அப்படிங்கிறதுனால ஹராம். அந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கும் என்று சொன்னால் அது அவருக்கு மட்டும்தான் ஹராம். அது விளைக்கணும், இதை விளங்காமல் இருக்கிறாங்க. அதாவது இந்த செத்தாடு ஹராம்னு சொன்னால் எவருக்கும் ஹராம். ஒருத்தர் தப்பான முறையில் சம்பாதிக்கிறார் என்ற ஹராம் என்று சொன்னால், சம்பாதிச்சார்ல அதனால் அது ஹராம், அந்த பொருளே ஹராம் ஆகவே ஆகாது. அவர் தப்பான முறையில் சம்பாதிச்சதை உங்களுக்கு அன்பளிப்பாக தர்றாரு, தாராளமாக சாப்பிட்லாம். வட்டி வாங்கின ஒரு ஆள் என்ன செய்கிறார், உங்களுக்கு ஒரு வீட்டை உங்களுக்கு வாங்கி தர்றாரு, வட்டி பெரிய வட்டி மிஸ்ஸாக இருக்கார், நீ சொந்தக்காரன்னு சொல்லி நீ உனக்கு நான் வீடு கட்டித்தரேன்னு கட்டித்தர்றாரு. அம்புட்டு வட்டி காசு உங்களை பாதிக்குமா?
பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கும் அவரிடமிருந்து உங்களுக்கு வருவது அன்பளிப்பாக வருது. அவருக்கு வந்தது வட்டியாக வந்தது. அவருக்கு அந்த உணவு வந்தது எந்த முறையில் வருது? வட்டிங்கிற முறையில் வருகிறது. அவர் உங்களுக்கு எப்படி தருகிறாரு? அன்பளிப்பாக தர்றாரு. ஒரு வட்டிக்காரவங்க டீ குடிச்சிடணும்னு கூப்பிட்றாரு, வட்டி காசுலாம் வாங்கி தர்றாரு. அவருக்கு தான் அது ஹராம், உங்களுக்கு என்ன இல்லை, ஹராம் கிடையாது. டீ குடிச்சா மாதம் குடிச்சிருந்துடலாம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு வட்டியாக தரல, அது உங்களுக்கு ஒரு நட்பு முறையில் முகப்பத்தில் அன்பாக தர்றாரு, அன்பளிப்பாக தர்றாரு. அதே மாதிரி கோடி கோடியாக வட்டி வாங்கி சம்பாரிச்சு பாப்பா மூத்தா போயிட்டார், மகன் இருக்கிறான், அதை வாரிசு ஆகலாம்னு ஆகலாம். அப்படி தப்பான முறையில் சம்பாரித்து என்ன செய்ய, ஒரு மூத்தா போயிட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்துக்கு யார் வாரிசு? புள்ள வாரிசு தானே, அம்புட்டு வட்டி காசு. இப்போ பையன் என்ன செய்கிறான், அவன் எடுத்துக்கலாமா, அம்மாடி எங்கள் வாப்பா வட்டியில் சம்பாரிச்சாங்க தூக்கி தெருவில் போடுறது, அப்படி போட முடியாது. தாராளமாக எடுத்துக்கலாம், நல்லா கேட்கவே மாட்டான். வாப்பாவுக்கு கேள்வி இருக்கிறது, ஒரு கேள்வி கிடையாது. உங்கள் வாப்பா வட்டியில் சம்பாரித்தார், அவர் அந்த சம்பாரித்த விதத்துக்கு அவர் தண்டனை தனியாக இருக்குது. அந்த பொருளெல்லாம் ஹராமாக்குனது கிடையாது. அந்த பொருளை எல்லாம் ஹராமாக்கலை. பொருளாக ஹராமாக்காத உடனே நீ ஹராமாக்கக்கூடாது. அவனுக்கு தான் அவன் செஞ்ச செயலுக்காகத்தான் அது ஹராமாக்கப்பட்டிருக்கே தவிர அந்த பொருள் ஹராம் கிடையாது. அந்த பொருள் ஹராமாக இல்லை. அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படும்? நீ எதுக்கு நீ வட்டி வாங்கினு தான் கேள்வி கேட்கப்படும். என்ன கேட்கப்படாது? நீ அந்த சோத்தை தின்றன்னு கேள்வி கேட்கப்படாது. சோறு திங்கிற சோறு தான் தின்றான். கேள்வி எதுக்கு வரேன்? நீ எதுக்கு வட்டி வாங்கின? வட்டி வாங்க செயல் தான் நல்லா ஹராமே தவிர அந்த உணவு எப்படி ஹராமாக போவோம்? ஹராமாக போகாது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நமக்கு வாரிசு முறையில் வந்தாலும் அதை வாங்கி கொள்ளலாம். என்ன தப்பான தொழில், சாராய வியாபாரமே செய்கிறான். அவன் அவங்க அண்ணனாக இருக்கான், அவங்க தம்பியாக இருப்பான். அவன் என்ன செய்கிறான், குடும்பத்துக்காக வேண்டி சாராயத்தில் சம்பாதிச்ச காசுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பை கொண்டாந்து தர்றான். பெருசாக வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்கள் நட்பு முறையில் என்ன செய்யலாம்னா, சாராயம்லாம் விற்காதப்பா, அது அறிவுரையே சொல்லுங்கள், அது தனி விஷயம். உங்களுக்கு தருவதனால சாராய வித்த காசுன்னு வராது. உங்களுக்கு வந்து சாராய வித்த காசு இல்லை. அது என்ன காசு உங்களுக்கு வர்றது? அவன் அண்ணன் தம்பிக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு. தகப்பன் மகனுக்கு கொடுக்குறது, மகன் தகப்பனுக்கு கொடுக்குறது. ஒரு கணவன் இப்படி சம்பாதிக்கணும், பொண்டாட்டி இருக்கிறான், அவன் திங்கலாமாண்டா என்ன செய்வீங்க? கணவன் இப்படி சம்பாதிக்கிறான், ஒரு மனைவி வாழ்க்கப்பட்டிருக்கிறான், என் கணவன் செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்காட்டாலும் அவன் தான் சோத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். கணவன் தான் மனைவியுடைய செலவிதங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்போ அந்த கணவன்கிட்டருந்து வாங்கி அந்த மனைவி வாழலாமான்னு தாராளமாக வாழலாம். அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் வாங்கி தர்ற சாப்பாட்டை மனைவி சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். அவனுக்கு தான் நல்லா கேள்வி கேட்க போகிறான். கேள்வி எதுக்கு? ஏன் இது திண்டேன்னு கேள்வி கேட்குறது இல்லை, ஏன் வட்டி வாங்கினு தான் கேள்வி. கேள்வி எதுனால கேள்வி? எதுக்கு நீ வட்டியை வாங்கின, அப்போ திங்காமல் வச்சுருந்ததுக்கு நல்லா கேள்வி கேட்பானா இல்லையா? 1 கோடி ரூபா வட்டி சம்பாரிச்சிட்டான், எவ்வளோ தின்றுருப்பான்? இப்போ 10,000 ரூபா தின்றுருப்பான். சோத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பான்? 1 கோடி ரூபா வாங்கினாலும் எல்லாத்தையும் காசை தான் வச்சுருப்பான். அப்போனா அந்த திங்கிறதுக்கு மட்டும் எல்லாம் கேள்வி கேட்பானா? அவ்வளோக்கும் கேட்பானா? திங்காமல் வச்சுருக்கிற ரூபாய் கேள்வி இருக்கா இல்லையா? 1 கோடி ரூபா வட்டி வாங்கிட்டாங்க, இல்லை 10,000 ரூபாய்க்கு தான் சாப்பிட்ருக்கான், சோறு வாய்க்கு செலவழிச்சிருக்கிறான். மீதி உள்ளதெல்லாம் கேஸாக தங்கமாக வச்சுருக்கிறான். நீ இந்த 10,000 சாப்பிட்டு தான் உனக்கு ஹராமு, அது நீ சாப்பிடலை அப்படிமானா? அல்லது ஏன்டா வாங்கினு கேட்பானா? வாங்கினதுன்னு கேட்பான். நீ 1 கோடி ரூபா நீ வட்டியில் அப்போ சம்பாதித்தல் தான் ஹராம். அதில் பொருள் ஹராம்னு தப்பாக விளங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வட்டி வாங்கினான்னு ஒருத்தன் வாங்கினான்னு சொன்னால் இந்த பூஜை மாதிரி உள்ளது, அது விளக்கம் உங்களுக்கு இதுவும் சேர்த்து வரும். அப்போ ஒருத்தர் பொருள் ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அல்லா தான் ஹராமாக்கணும். அல்லா ஹலாலாக்கின ஒன்றப்ப நீ இப்படி ஹராமாக்குறதே? அவனுக்கு அந்த செயல் செஞ்சது தான் ஹராம். அதுக்கு தான் என்ன செய்வான், அல்லா கேள்வி கேட்பான். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். எந்த ஒரு ஹராம் நம்ம சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதை ரெண்டாக பிரிக்கணும். ஹராம் நிரந்தரமான ஹராம், அடிப்படையில் ஹராம்னு ஒன்று, இன்னொன்று ஹலாலாக இருக்கும், அவனுக்கு வந்த வழி தப்பாக இருக்கும், அதனால ஹராம் ஆயிரும். அந்த ஹராமாக இருந்தால் யாருக்கு அப்படி ஹராமாக சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் கேள்வி. அவன் ஹராமாக சம்பாதித்தான் என்று வருமே தவிர அந்த உணவு ஹராமான ஹராம் கிடையாது. உணவு ஹராமாக, அதனால் நமக்கு ஒரு தந்தா என்ன செய்யலாம், தாராளமாக வாங்கிக்கிறலாம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு எதிராக உள்ள கருத்து ஒரு ஆதாரமும் கிடையாது. இது குறித்த முழு விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் உரையில் நேற்றைய தினம் இறுதியாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால், ஒருவருக்கு ஹராமான முறையில் ஒரு பொருள் கிடைக்கும் என்று சொன்னால் அது அவருக்கு தான் ஹராமு. அவர் மற்றவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக வாரிசு முறையில் ஏதோ ஒரு முறையில் கிடைத்தால் அவருக்கு அது ஹராம் ஆகாது என்பதை மேலோட்டமாக நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைக்கி அது குறித்த கொஞ்சம் கூடுதல் ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னு கேட்டால்,
ஒருவர் வந்து வட்டி வாங்குகிறார், தவறான முறையில் சம்பாதிக்கிறார். ஒருவர் தவறான முறையில் சம்பாதிச்சார்னு சொன்னால் அந்த பாவம் அவரை தான் சேரும். இஸ்லாமிய அடிப்படை ஒருவருடைய பாவத்தை இன்னொரு ஆள் சுமக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வட்டி வாங்கினார் என்ற குற்றம் செஞ்சுருக்கும் பொழுது அந்த பொருளை நமக்கு தந்தார்னு சொன்னால் நம்மளை அது பாதிக்காது. வட்டி வாங்கினது அவர் தானே குற்றவாளி, நம்ம வட்டி வாங்கலையே, நமக்கு அன்பளிப்பாக கிடைச்சா தான் வாங்கியிருக்கணும். அப்போ இஸ்லாத்தில் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒருவர் செய்த பாவத்துக்கு இன்னொரு ஆள் பங்காளி ஆக மாட்டாங்க. அவர் முறைகேடாக சம்பாதித்தால் அது என்னையே பாதிக்காது, அவர் வட்டி வாங்கினா அது என்னையே பாதிக்காது. அப்போ எந்த ஒரு தகப்பன் செஞ்ச தப்பு கூட மகனை பாதிக்காது, மகன் செஞ்ச தப்பு கூட தகப்பனை பாதிக்காது. மார்க்க விஷயத்தில் அப்படி தான் உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதியே இதுதான். உலகத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு குற்றம் நடந்து விட்டது என்று சொன்னால் தகப்பன் செஞ்ச குற்றத்துக்கு மகனை பிடிச்சி தண்டிக்க மாட்டாங்க, உலகத்திலையும் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தவறான முறையில் ஒருவர் பொருளீட்டினார் என்றால் அதுக்குரிய குற்றம் அவரை சேரும். அதிலேருந்து எனக்கு இப்போ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு அந்த குற்றம் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் முதல் அடிப்படை என்னென்னு கேட்டால், அவருடைய பாவத்தில் நான் எப்படி பங்காளி ஆகுவேன், நான் வட்டி வாங்கலையே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தரக்கூடிய அன்பளிப்புகளை மற்ற பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஒரு அடிப்படையான வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, 2வது சூறாவில் 134வது வசனத்தில் சொல்கிறான், அதாவது தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், லஹா மா கசபத், அவர்கள் செய்தது அவர்களுக்குரியது, உலக்கும் மா கசபத்தும், நீங்கள் செஞ்சது தான் உங்களுக்கு உரியது, அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்கள் செஞ்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒலா துஸ் அலூன அம்மா கானு யாமலூன், அவர்கள் செய்தது குறித்து உங்களிடம் விசாரிக்கப்படாது. அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு, நீங்கள் செஞ்ச நன்மை உங்களுக்கு. அதாவது அவங்க செஞ்சதை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஒலா துஸ் அலூன அம்மா கானு யாமலூன், அவர்கள் செய்ததை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்வதனால அவன் வட்டி வாங்கினதுக்கு நம்மளை எந்த வகையிலும் நல்லா பிடிக்க மாட்டான். அவனுடைய பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் நம்ம வட்டி வாங்கலையே, நம்ம நல்லா பிடிக்க மாட்டான் என்பதற்கு இது ஒரு பேசிக்கான ஒரு ஆதாரமாக வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று குர்ஆனில் பல வசனம் இருக்கிறது. வலா தஸீரு வாஸிரத்துன் விஸர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. அது உலகத்திலையும் சுமக்க முடியாது, உலகத்திலேயே சமயத்தில் சுமந்துக்கிறலாம். சில அப்பனுடைய கடனை புள்ள கொடுன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் ஆகிரத் விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்கவே முடியாது. இது 6:164 வசனத்திலையும் 17:15 வசனத்திலையும் 35:18 வசனத்திலையும் 39:7 வசனத்திலையும் 53:38-39 வசனங்கள்லையும் இது எல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டால், ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்ற கருத்தை சொல்லுகிற வசனங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த பேசிக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒருவருக்கு ஹராமானால் நமக்கு ஏன் ஹராமாகுது, அவருக்கு ஹராம் வட்டியினால், எனக்கு வட்டி அடிப்படையில் வரலைங்கிறத நம்ம சொல்லலாம். இது பொதுவான ஒரு விஷயம். பொதுவாக இல்லாமல் குறிப்பாக சில சட்டங்கள் மார்க்கத்தில் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் இதை விளங்கலாம். இஸ்லாத்தில் ஜக்காத் என்கிற ஒரு கடமை இருப்பதை நம்ம எல்லோரும் வழங்கி வச்சுருக்கிறோம். இந்த ஜக்காத் என்பது எந்த ஒரு அறிஞர்கிட்ட வேண்டாலும் போய் கேளுங்க, 72 கூட்டத்திலையும் கேளுங்க. ஜக்காத் என்பது அவனுடைய ஹலாலான வருமானம் இருக்கான்னு கேட்டு வசூல் பண்ணணுமா, அவன் எவனாக இருந்தாலும் வசூல் பண்ணிட்டு வரணுமா? ஜக்காத் என்பது வசூல் பண்ண ஆள் அனுப்புகிறோம், ஹலாலான ஹராம்னு சொல்லி தப்பிச்சுக்கிறோம். அவன் நம்ம ஹராமாக இருக்குது போயிட்டு வாங்கன்றான், ஒருத்தர் கொடுக்க மாட்டான். அப்போ ஜக்காத் வசூலிக்கிறவன் அந்த பணத்தை அரசாங்கத்தில் வசூலித்து எல்லோரும் கொடுக்குறாங்க. வசூலிக்க போகிறவர்கள் பல மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, களவெடுத்தவன் இருப்பான், கள்ளச்சாரம் காய்ச்சனவன் இருப்பான். பல ரசூல்லா காலத்தில் இல்லாட்டாலும் இந்த காலத்தில் இருப்பான்ல. ரசூல்லா காலத்தில் சகாபாக்கள் அப்படியே அந்த மாதிரி பாரதூரமாக சம்பாத்தியம் பண்ணியிருக்காட்டா கூட இந்த காலத்தில் இந்த சட்டம் அமுல்படுத்தணும்ல. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத் வசூலிக்கணும். அரசாங்கமே இல்லாட்டா கூட நம்ம தனிப்பட்டு கூட வசூல் பண்ணி ஒரு குழுவாக கூட போய் கேட்க போகிறோம். அப்போ நம்ம கேட்குறது அவங்க வருமானம் இருக்கானெல்லாம் கொடுங்க, நீங்கள் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட வாங்குவோம், ஹலால் இல்லாட்டி வாங்க மாட்டோம்னு சொல்லணும்னு யாராவது ஃபத்வா கொடுத்துருக்குறாங்களா? எல்லாத்தையும் ஜக்காத்து வசூல் பண்ணலாம், வசூல் பண்ணணுங்கிறாங்க. பண்ணினா தான் அந்த வறுமை ஒழிய முடியும். அப்போ ஜக்காத்தை கடமையாக்குறான். 9:103 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை வசூலிப்பீராக. இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத் வசூலிப்பீராகன்னு சொல்லும் பொழுது அந்த செல்வமுடையவர்களில் ஹலாலான வருமானம் உடையவர்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், ஹராமான வருமானம் உள்ளவங்கள் இருப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்யலை, நீங்கள் ஹலாலான வருமானம் உள்ளவர்கள்ட்ட மட்டும் வசூலிங்க, ஹராமானதை வாங்கிட்டு நமக்கு தருவாங்க. அந்த ஜக்காத்தை வசூலித்து நான் ஏழையாக இருந்தால்
அது எனக்கு தான் தருவாங்க. அப்போ நான் சாப்பிட தான் செய்கிறேன். அந்த ஜக்காத்து உணவு வசூலிக்கப்பட்ட நிதிகளில் வந்து சிலது ஹராமாக இருக்கும், சிலது ஹலாலாக இருக்கும். ஒரு காலத்தில் வேணால் எல்லாம் ஹலாலாக இருந்திருக்கலாம், ஒரு ரசூல்லா காலத்தில், ரொம்ப பேணுதலாக நடந்த காலத்தில். அதுக்கு பிறகு வந்த எந்த ஒரு காலத்துலேயும் எந்தவருடைய வருமானமும் 100% பியூராக இருக்காது. அல்ல சில பேருடைய சுத்தமாக இருந்தாலும் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரும் சுத்தமாக இருக்காது. ஒரு 90 பேர் சுத்தமான வருமானத்தில் இருந்தால் ஒரு 10 பேர் ஒரு மாதிரியான வருமானம் இருக்குமா இல்லையா? அவங்ககிட்ட வாங்கி ஆகணுமா ஜக்காத்து? அரசாங்கம் கம்பல்சரியாக எடுத்துக்கிறோம், கட்டாயம் என்ன செய்ய 2.5% எண்ணி வைடான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதில் வந்து ஒரு வட்டி வாங்கினவன்னு இந்த காசு இருக்குமா இல்லையா? வட்டி வாங்கியிருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க எவ்வளோடா ரூபா இருக்குண்டு, 1 கோடி ரூபா இருக்குங்கிறான். ஜக்காத்து வாங்குவாங்களா? வட்டி காசா? அப்போ நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு மார்க்கத்தில் இருக்குதா? சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமா? யாரும் புரியலை. அப்போ என்ன விளங்குறோம்னு கேட்டால், அவன் வட்டி வாங்கின அவனோட உள்ளது, நம்ம ஜக்காத்துன்னு வசூல் பண்ணிட்டு வந்தால் அது ஹராம் ஆகாது. வட்டி வாங்கினவன் தான், வட்டி வாங்கினவன்ட்டு ஜக்காத்தை நம்ம 2.5% எடுத்துட்டோம். இந்த 2.5% வட்டி வாங்கின காசு தான். வட்டி வாங்கின காசுலேயே வந்து 2.5% தான் அவன் ஜக்காத்தை எடுக்கணும். எடுத்தாலும் அந்த பணத்தை அரசாங்கம் வாங்கலாம், அறப்பணிகளுக்கு செலவழிக்கலாம், அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறவங்க கூட 8 வகை இருக்குல்ல, அது கூட செலவழிக்கலாம். ஜக்காத்தை வசூலித்து என்ன செய்யலாம்? அவனுடைய வருமானம் ஹராமானதுலேருந்து வந்த வருமானமாக இருந்தாலும் அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காத விஷயம் வேறு. ஆனால் ஜக்காத்து வந்து கண்டிப்பாக எடுக்கத்தானே செய்வோம். அந்த ஜக்காத்து பணத்தை என்ன செய்வோம்? அப்போ இந்த ஜக்காத்துங்கிற அந்த கடமை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருவன் தவறாக சம்பாதித்தல் என்பது வந்து அவனை தவிர யாரையும் பாதிக்காது. அவனுக்கு குற்றம் அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்குது, அவன் ஏன்டா அப்படி வட்டி வாங்கின, ஏன் மோசடி செஞ்ச, ஏன் கலப்படம் பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு இருக்கே தவிர அந்த காசுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? கிடையாது. அப்போ இந்த ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை விளங்குனால என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய அவன் தீ தந்தால் வாங்கக்கூடாது, வாசலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிறாங்க. என்ன சில மூளையோட படம் யார்கிட்டெல்லாம் போய் சினிமா நடிகர்கள்ட்டெல்லாம் போய் வசூல் பண்ணுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தார் பெரிய மூளை ஒரு ஆள். எதனால்? சினிமா நடிகர் ஹராமான வருமானங்கிற மாற்றுக்கிறது இல்லை. உனக்கு என்ன, உனக்கு சினிமாவில் உன்னை நடிக்க சொல்லி உனக்கு காசு தரானா? உனக்கு சும்மா தர்றானா? அவன் நடித்த மாதிரி உன்னை நடிக்க சொல்கிறானா? இந்த அங்கன்னு தர்றான், அவ்வளோதானே. அந்த செயலுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உனக்கு தர்றது அன்பளிப்பாக தருவான், அல்லது ஒரு ஹதியாவை தருவான், அல்லது சதக்காவை தருவான், அல்லது ஜக்காத்தை தருவான், அல்லது ஏதாவது ஒரு விலைக்கு கூட தருவான், வாரிசு முறையில் கூட தருவான். அவன் தான் நடிகனாக இருக்கிறவனுக்கு மகன் வந்து நல்லவனாக இருந்தான்னா அவனுக்கு என்ன செய்யும்? வாரிசு முறையில் கிடைக்கும். அப்போ எந்த முறையில் கிடைச்சாலும் அவன் ஹராமாக சம்பாதிச்சான் என்ற ஒரு விஷயத்தை வைத்து எந்த ஒன்றுமே அவனை தவிர மற்றவரை பாதிக்காது. எவன் சம்பாதிக்கிறானோ அவனை தவிர யாரையும் அது என்ன செய்யாது? பாதிக்காது. அது ஒரு சுமக்கிறாருங்கிற கணக்குலையும் வந்துடும். ரெண்டாவது, இந்த ஜக்காத்து தெளிவாக எல்லா கட்டளையிடறான ஜக்காத் வாங்கியிருக்கிறாங்களே அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து போர்க்களத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்து முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றவர்களுடைய பொருள்கள்லாம் எடுத்துக்கிடுவாங்க. முஸ்லீம் அணி ஜெயிச்சிச்சின்னா முஸ்லீம்கள் அனைத்தையும் கைப்பற்றிக்கிடுவாங்க. அவங்க கொண்டு வந்த வாள் தடவாளம் போட்டு என்னென்ன கொண்டு வந்திருக்கிறானோ, ஒட்டகம் குதிரைன்னு கொண்டு வருவான்ல, அது எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம். அது இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு முறையாக இருந்தது. இது சாப்பிடலாமா என்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் மக்களுக்கு இருந்தது. ஏன் இருந்தது என்று கேட்டால், ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி சட்டம்னு கேட்டால், நபிமார்கள் இருந்து வழி நடத்துவாங்க. நபிமார்கள் நடத்தும் போது போரில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கனிமத்து பொருள் இருக்கும்ல, இது கனிமத்து, எதிரிகள் விட்டு போன பொருள், அதை கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. நெருப்பு வந்து எரிச்சிடும். அதை கனிமத்தெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போடுவாங்க. நீ அவன் பொருள் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் முந்தைய சமுதாயத்துக்கு இருந்தது. அப்போ அந்த கனிமத்தை என்ன செய்கிறது? அவன்கிட்ட கொடுக்கவும் முடியாத. அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால், வானிலிருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சு அதை எரிச்சிடும். அப்படி நபி இருக்கிறனால அது மாதிரி அதிசயங்கள் நிகழும். நபி இருக்கிற காலத்தில் அது நிகழும் அந்த மாதிரி. ஆனால் ரசூல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒஹில்லத்திலியல் கனாயிமு, கனிமத்து எனக்கு ஹலாலாக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. கனிமத்துங்கிறது என்னது? அவனுக்கு காஃபிருடைய பொருள். கனிமத்தை கிடைக்கிற யாருடைய பொருள்? அறவே இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொருள். சம்பாத்தியம்லாம் பெரும்பாலும் மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்காது. நம்ம இஸ்லாம் எதை அனுமதித்திருக்கிற அந்த மாதிரியாக சம்பாதிச்சிருப்பான். அவன் கொண்டு வந்த குதிரை ஒட்டகம் எத்தனையோ இருக்கும், பலவிதமாக சம்பாதிச்சிருப்பான். அடுத்தவன்ட்ட களவாண்டு கூட வந்திருப்பான். அப்போ என்ன மாதிரி இருந்தாலும் போர்க்களத்தில் நமக்கு கிடைக்கும்போது ரூட்டு மாறிக்கிறது. நமக்கு கிடைச்சது கனிமத்தாக கிடைச்சி. அப்போ கனிமத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்டா? 8:69 சொல்கிறான், ஃபகுலு மிம்மா கனிம்தும், நீங்கள் கனிமத்தாக போர்க்களத்தில் கைப்பற்றுறீங்கல்ல, அவற்றை உண்ணுங்கள், ஹலாலன் தையிபன், ஹலாலாகவும் தூய்மையானதாக சொல்கிறான். கனிமத்து வந்து உண்மையில் தூய்மையானதா? அல்லாஹ் நமக்கு தூய்மையான ஆக்கிடுறான். அதை கழிச்சிட்டு பார்த்தா உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா தூய்மைன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி தூய்மையாக இருக்கும்? அபூஜகளுடைய இது வந்து தூய்மையாக இருக்குமா?
போர்க்களம் நடக்குது, அபூஜஹல் தோற்று போயிடுறான், அபூ சுஃபியான் தோத்துடுறாருன்னா அவர் வச்சிருந்த பொருள் எப்படி தூய்மையானதாக இருக்க முடியும்? ஆனால் கனிமத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கினான், தூய்மைங்கிறான். அவங்க என்ன மாதிரி சம்பாரிச்சாலும் தொலைஞ்சு போ, உனக்கு கனிமத்தை கிடைச்சி. அப்போ அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால், அந்த கனிமத்தை விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க என்ன வழியில் சம்பாரித்தாங்க நல்லா பார்க்கல. உனக்கு என்ன வழியில் கிடைக்கிறது? போர்க்களத்தில் வெற்றி பெற்று கிடைக்கிறது. போர்க்களத்தில் வெற்றி பெற்று கிடைப்பது ஹலால். அது ஹலால் மாத்திரம் இல்லாமல் தையிபன், தூய்மையானது. அப்போ கனிமத்து பொருளை எந்த உறுத்தலும் இல்லாமல், கூச்சமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் நம்ம சாப்பிடலாம், அதை பயன்படுத்திக்கிறலாம். அப்படிங்கிறது இந்த கனிமத்தில் இருந்து விளங்குகிறது. இந்த கனிமத்திலேருந்து என்ன சட்டம் விளங்குறது நமக்கு? அவன் என்ன ஒரு ஹராமாக சம்பாதிச்சா நம்மளை பாதிக்காதுன்னு விளங்கலையா? கனிமத்தை விட்டுட்டு போனவங்களாம் காஃபிர் தானே. காஃபிர்னு சண்டைக்கு போவோம், யுத்தம் அங்கே தான் நடக்கும். அப்போ போர் நடக்கும் பொழுது போரில் தோற்று போனவன் நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவனுடைய வருமானம் இஸ்லாத்தின் அடிப்படையில் அறவே இருக்காது. இஸ்லாம் சொன்ன முறையில் அவன் சம்பாதிச்சான்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வியாபாரம் போக்குவரத்து சம்பாதிச்சாலும் பல விஷயங்கள் இஸ்லாம் தடுத்த வழிகளில் அவன் என்ன செய்வான், சம்பாரித்து தான் இருப்பான். அப்படி இருக்க முடியல. அல்லாஹ் என்ன செய்யலை, கனிமத்தையெல்லாம் சாப்பிட்றாது. எப்போ அவங்க அப்படி எப்படிப்பட்டாலும் அவங்க கொண்டு வர்ற காசு சுத்தமாக இருக்குமா, அது கரெக்டாக செஞ்சுருப்பாங்களா? அப்படிலாம் அல்லாஹ் சொல்லியிருக்கேன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹலாலு தையிபு ரெண்டு முத்திரை குத்துறான். அது ஹலால் மாத்திரமில்லை, தையிபு தூய்மையானதுங்கிறான். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டும் இருக்கிறது, அது தூய்மையாகவும் இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ 8:69 வசனம் இதை இதில் நமக்கு வழங்குகிற சட்டம் என்ன? அவங்களுடைய சம்பாத்தியம் பார்க்க வேண்டியது இல்லை. அவங்க என்னமா சம்பாதிச்சா என்ன, உனக்கு எப்படி அது வந்துச்சு, அன்பளிப்பாக வந்துச்சா? உனக்கு அவனுக்கு உள்ள ரூட் அன்பளிப்பு தான். அவனுக்கு உள்ள ரூட்டு வட்டி. நான் வட்டி கொடுக்குறேன், ஒருத்தன் வட்டி வாங்குறான்னு வைங்களேன், அந்த 2 பேருக்கும் உள்ள ரூட்டு என்னென்னா வட்டிங்கிற பாதை. அவன் எனக்கு தர்றான்ல, எனக்கு அவனுக்கு உள்ள பாதை என்ன, அன்பளிப்புங்கிற பாதை. எனக்கு அன்பளிப்புங்கிற ரூட்டில் அது வருகிறது, அவனுக்கு வட்டிங்கிற ரூட்டில் வந்துச்சு. வட்டிங்கிற ரூட்டில் வந்ததுனால அவனுக்கு ஹராம் ஆயிரும். எனக்கு இவன் எப்படி தர்றான்னு கேட்டால் அன்பளிப்பாக தர்றான். அன்பளிப்புங்கிற ரூட் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யாது, பாதிக்க. எந்த மாதிரி ஒருத்தன் சம்பாத்தியம் இருந்தாலும் அதில் நம்மளை பாதிக்கவே செய்யாது. நம்ம என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு கூட நன்கொடைகள்லாம் வாங்கலாம். மறுமையில் அவனுக்கு கூலி கிடைக்குமானா குடிக்காது. அவன் கொடுத்தது வாங்கிக்கிறலாமே தவிர மறுமையில் நன்மை கிடைக்கிற சுத்தமான சம்பாத்தியத்தில் செலவழித்தாதான் ஆகிரத்தில் நன்மை கிடைக்கும். அவனுக்கு நன்மை கிடைக்காது. நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறது டாபிக். நீங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, ஆனால் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி 4வது சூறாவில் 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வாரிசுரிமை சட்டத்தை பற்றி சொல்கிறான். வாரிசுரிமை சட்டத்தை சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் உங்களுக்கு உரிமை உண்டு. லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உல் அக்ரபூன. உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு சென்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு. ஒலின் நிசாய் நசீபுன், அதே மாதிரி பெண்களுக்கும் பங்கு உண்டு. மிம்மா தரக்கல் வாலிதானி உல் அக்ரபூன. உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசர, அது ரொம்ப இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருந்தாலும் சரி பங்கு இருக்கிறது. இந்த பங்கு நசீபன் மஃப்ரூலா, கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய பங்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த வாரிசு உரிமை சொல்லும் பொழுது ஒருத்தனுடைய சொத்துக்கு வாரிசாகும்போது அந்த சொத்தில் ஹலாலும் இருக்கலாம், ஹராம் இருக்கலாம்ல. அதை பார்க்கணும்னு மார்க்கத்தில் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் அந்த நோக்கம் அதுவாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் பெற்றோர்கள் விட்டு சென்ற ஹலாலானவற்றில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் பெற்றோர்கள் விட்டு சென்றவற்றில் ஹலாலாக இருக்கும்ல, அதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஹலால் இல்லாத விட்டு போனான்னா நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லணும்ல. இங்கே எதை விட்டு சென்றாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மிம்மா தரக்கல் வாலிதானி உல் அக்ரபூன். பெற்றோர்களும் உறவினர்களும் எதை விட்டு சென்றாலும் சரி அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்கள் கரெக்டாக தான் சம்பாரிச்சுப்பாங்க சொல்ல முடியுமா? 2 விதமாக இருப்பாங்க. பெற்றோர்கள் நல்ல விதமாக சம்பாரித்தவங்க இருப்பாங்க, கெட்ட விதமாக சம்பாரித்தவங்களும் இருப்பாங்க. அவன் பிள்ளைக்கும் வாரிசு உரிமை இருக்குது. அந்த வாரிசு உரிமை அடிப்படையில் உங்கள் பெற்றோர்கிட்ட உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், அது சாராயம் வித்த காசாக இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கின காசாக இருந்தாலும் சரி, வட்டி வாங்கின காசாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கொஸ்டின் இருக்குது எல்லா இடத்துல. அது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? இஸ்லாம் வேற ஒரு பாதையை போட்டு தந்திருக்கு. வாரிசு உரிமைங்கிற பாதை வேறு. உங்களுக்கு சொத்து எப்படி வருது? வாரிசு உரிமைங்கிற ஒரு ரோட்டில் வருதே தவிர அவங்களுக்கு வட்டிங்கிற ரூட்லேயோ வேறு தவறான ரூட்லேயோ வரல. அப்போ அந்த மாதிரி வாரிசு உரிமை சட்டமே உங்களுக்கு என்ன சொல்லுது? பெற்றோர்கள் விட்டு சென்ற இப்போ இந்த இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்த விஷயத்தில் ஒத்துக்குருவாங்க. எப்படி? பெற்றோருடைய ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் தான் புள்ள வாரிசாவானா, இல்லாட்டி வாரிசாக மாட்டானான்னு போய் கேளுங்களேன். அதுதான் அப்போ ஏன் வராங்க? ஹராமில் இப்படி வாரிசாகிறது? ஹராமாக இருந்துக்கலாமா இல்லையா?
அதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. இது அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு சட்டம். இத்தனையும் பெற்றோர்களுடைய பொருளாதாரம் ஹராமான சம்பாத்தியமாக இருந்தாலும் அந்த சம்பாத்தியத்துக்கு பிள்ளைகள் வாரிசு ஆகலாம், மார்க்கத்தில் உள்ளதுங்கிறாங்க. இந்த வசனத்தை வச்சு சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் வழங்க வேண்டியதானே? இப்படி ஏன் ஹராமான சம்பாத்தியமாக இருந்து வாரிசு முறையில் கிடைச்சா அது எப்படி ஹலாலாக மாறும்? ஏன்னு கேட்டால் அந்த பொருள் ஹராம் கிடையாது, அவனுக்கு வந்த பாதை தான் சரியில்லை. அந்த பொருள் ஹராமாக இருந்தால் அது எந்த முறையில் வந்தாலும் ஹராம்ன்றோம். பன்றி இறைச்சியை வந்து வாப்பா விட்டுட்டு போகிறாருன்னா மகனுக்கு ஹராம் தானே அது வந்து அந்த பாதையினால் அது ஹராம் ஆகலை, அந்த பொருளே ஹராம். பன்றிங்கிற அந்த பொருளே ஹராமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து அன்பளிப்பாக தந்தாலும் சாப்பிட முடியாது, வாரிசு முறையில் வந்தாலும் சாப்பிட முடியாது, எந்த முறையில் வந்தாலும் சாப்பிட முடியாது. ஆனால் சம்பாத்தியம் என்பது அந்த பொருள் ஹராம் இல்லை, அந்த விதம் தான் வழிமுறை தான் தப்பாக இருக்குது. அப்போ வழிமுறை தப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம எதை பார்க்குறது இல்லை, வாரிசு முறையெல்லாம் பார்க்க எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லோரும் ஏகமானதாக சொல்கிறாங்க. சரி, கனிமத்தை பற்றி எல்லாத்தையும் கேளுங்க, கனிமத்தை எடுத்துக்கலாமான்னு கேளுங்க. கனிமத்து காஃபிருடையது அப்படின்னு சொல்லுவாங்களா? எடுத்துக்கலாமாங்களா? இதை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்ட சட்டமா தெரியாத சட்டமா? ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து இப்போ சில சில ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இது ஹொமா ஜஸாவ் மையப்பால் தாளிக்க அப்போ தூமினும் நம்பி பாதில் கித்தாபி ஒரு தக்பூரன் நம்பி பாதின். வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீங்களா? நல்லா கேட்குறான். ஏற்றா முழுசாக ஏற்றுக்கிறேன்னு. வேதத்துடைய ஒரு பகுதி என்ன? கனிமத்து ஹலால்னா வாரிசுரிமை ஹலால்னு சொன்னால் அப்போ அதை பார்க்க வேண்டியதில்லை. அதான் விஷயம். அவனுடைய சம்பாத்தியம் என்னவென்று பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு குரான் சொல்லிவிடுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுக்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டு நன்கொடை வாங்குறது அது கூடாது, விருந்து சாப்பிட்றதுக்கு கூடாதுன்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா பாதி ஏற்று பாதி மறுக்கிறீங்கல்ல. வேதத்தின் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கேட்குறான். யூதர்களுடைய வழக்கம் அது. அப்போ தூமினும் நபி பாலில் கிதாப், வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி ஒரு தக்ஃபூரு நபி பாலில் இன்னொரு பகுதியை மறுக்கிறீங்களா? ஃபமா ஜஸாவு மையஃபுல் தாலிக்க, இப்படி செய்வனுக்குரிய தண்டனை என்னவென்றால் இல்லா ஹிசியுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் கடுமையான இழிவு இருக்கிறது. இப்போ யௌமுல் கியாமத்து யுரத்தூன இல்லை அஷத்தில் அதாப், கியாம நாளில் கடுமையான தண்டனை வேறு இருக்கிறது, உலகத்தில் இழிவு இருக்குங்கிறான். அப்போ இந்த ரெண்டு நிலை எடுக்கக்கூடாது. மார்க்கத்தில் எடுத்தோம்னு சொன்னால் இதுலேருந்து நல்லா தெரிகிறது அவனுடைய வருமானத்தை நீ பார்க்க தேவையில்லைன்னு தெரிகிறது. கனிமத்தில் தெரிகிறது, ஜக்காத்தில் தெரிகிறது, வாரிசு உரிமையில் தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அவனுடைய அதை பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறது. இதுக்கு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, மற்றதுக்கெல்லாம் நாங்களாம் பார்ப்போம். அது எப்படி இது? அப்போ பாதி ஏற்றுட்டு பாதியை மறுக்கிறது தானே. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான இந்த விதியிலேருந்து விளங்கிக்கிறோம். பொதுவான ஒரு விதி தான். அது போக என்ன செய்யணும், தனிப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலர்கிட்ட வந்து அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க, பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாங்கும்போது உன்னுடைய வருமானம் என்னன்னு பார்த்து வாங்கலை, இவன் கரெக்டான ஆளு தானான்னு வச்சு பார்க்கவே இல்லை. அன்பளிப்புன்னு ஒருத்தன் தர்றாண்ட வாங்கிக்கிறவன், அதை ஏன் போட்டு இது பண்ணுறீங்க, குடையிறீங்க அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பார்வையாக இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஐலாண்டு ஒரு பகுதியில் ஒரு சின்ன ராஜா, குட்டி ராஜா. அந்த காலத்தில் பெரிய ரசூலுல்லாஹ் பெரிய ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார். சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருந்தாங்க பல பகுதிகளில். அதில் ஒரு அரசர் வந்து ஐலா. அந்த ஐலாவுடைய அரசர் அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க, ஒரு வல்லரசாக இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம பகைமையை வளர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில அன்பளிப்புகளை கொடுத்து விடுவாங்க. நாங்கள் உங்களை எதிர்க்கலை, உங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை அப்படின்னு காட்டுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அண்டை நாட்டில் உள்ள சின்ன சின்ன ராஜாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் பெரிய ராஜாக்கள், ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை பெரிய அரசர்களுக்கு வந்து அவங்க ஊர்லேருந்து ஏதாவது பொருள்கள் அன்பளிப்புகள் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வழிமுறை பிரகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஐலாங்கிற பகுதியுடைய ராஜா அஹ்தா மலிக்கு ஐலாவுடைய பகுதியுடைய ராஜா வந்து கொடுத்து விட்டார். பகலத்தன் பைலா, வெள்ளை கோவேறு கழுதையை அன்பளிப்பாக ரசூலுல்லாஹ் கொடுக்குறார். கோவேறு கழுதையில் நல்ல வெள்ளையாக இருந்தால் அது கொஞ்சம் மதிப்பு மிக்கது. கோவேறு கழுதை வெள்ளை கலராக, குதிரை தான் வெள்ளையாக இருக்கும். கோவேறு கழுதைங்கிறது சாம்பல் பூசின கலராக தான் பெரும்பாலும் இருக்கும். சில இந்த குதிரை தன்மை மிகைத்து என்ன செய்யும்னு கேட்டால் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். கோவேறு கழுதை தான் அண்ணனுக்கு வெள்ளையாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் மரியாதைக்குரியதாக ஒரு அந்தஸ்தாக பார்ப்பாங்க. ஒரு புல்லட் வச்சுக்கிற மாதிரி அந்த வண்டியில் பார்க்குறோம்ல, வண்டியில் ஒரு அந்தஸ்து பார்க்குற மாதிரி இல்லை, அந்த மாதிரி வெள்ளை கோவேறு கழுதை ஒரு அந்தஸ்தான ஒன்று. அவர் என்ன செய்கிறார், நபிகள் நபின்னுக்காக அவர் கொடுக்கவே இல்லை, பெரிய அரசர்னு கொடுக்குறாரு. அவர் நபின்னு ஏற்றுக்கிட்டவர் கிடையாது. அவர் ஒரு காஃபிரான ஒரு ராஜா, பெரிய ராஜாவாக இருக்கிறாங்களே, நம்ம அவங்களோட பகைமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் பகலத்தன் பைலா வெள்ளை கோவேறு கழுதை கொடுத்தாரு. அதில் தான் ரசூலுல்லாஹ் பயணமே மேற்கொள்வாங்க. சின்ன சின்ன தூரங்களுக்கெல்லாம் லோக்கல்லாம் அதில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து கசாகு புர்தன், ஒரு போர்வையை பொன்னாடை போத்துறாங்கன்னு சொல்கிறாங்களே,
அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சந்தித்து ஒரு போர்வையை போத்திட்டு போகிறார். போர்வை போத்துறதுலாம் தப்பு கிடையாது, தேவைக்கு போத்துறது. இவங்க வந்து சடங்காக போத்துறாங்க பொன்னாடையில். ஒரு தேவை, அந்த போர்வை வந்து யூஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு ஆடையாக பயன்படும். இவங்க பொன்னாடைன்னு வாங்கி எனக்கு தூக்கி கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு என்ன செய்வாங்க, அது ஒரு போத்த கூட விட மாட்டாங்க, அது ஒரு சடங்குக்கு செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நெசமாக அவருக்கு என்ன செஞ்சார், ஒரு போர்வை அவர் அணிவித்தார். அப்போ இந்த போர்வையும் இந்த கோவேறு கழுதை நீ கொடுக்குறியப்பா, உன்னுடைய வருமானம் என்ன, இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, நீ எல்லாம் ஒழுங்கான முறையில் சம்பாதிச்ச காசா அல்லது மக்களை கடைக்கு கசக்கி பிழிந்து கடுமையான வரி போட்டு நீ சம்பாதிச்ச காசான்லாம் கேட்கலாம்ல. வாய்ப்பு இருக்கா இல்லையா, அவனுடைய சம்பாத்தியத்தில் வந்து தப்பான வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சந்தேகம் வர்றதுனால அப்போ உங்கள்கிட்டலாம் வாங்க முடியாதுப்பான்னு சொல்லிட வேண்டியானே. உங்கள்கிட்டலாம் வாங்க முடியாது, நீங்கள் தந்த அன்பளிப்பெலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாமா இல்லையா. வாங்கிட்டாங்க, அது கொடுத்தோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை வாங்கி கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை புகாரில் 3161 ஹதீஸில் இருக்குது. அப்போ இது எதை காட்டுது என்று கேட்டால், அவருக்கு எந்த மாதிரி அந்த வருமானம் வந்துச்சின்னு பார்க்க தேவையில்லை. ஒரு காஃபிராக இருந்தாலும் சரிதான், அவருடைய வருமானம் வந்து இஸ்லாமிய முறைப்படி ஹலாலானதாக இருக்காது என்று இருந்தாலும் சரிதான், அவர் நமக்கு ஹதியாவை கொடுக்குறாரு. அகுதாங்கிற வார்த்தை தான் வருது, ஹதியாவை கொடுக்கும் பொழுது என்ன செய்யலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். அவருடைய வருமானம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து தூமாண்டு ஒரு பகுதி, அது ஒரு இந்த மாதிரி சிற்றரசர், அங்கே ஒரு ராஜா இருக்கார். இது வந்து முதல் சொன்னது வந்து ஐலாங்கிற பகுதியில் உள்ளவர். அதே ஒரு தூமாண்டு ஒரு பகுதி வந்து என்ன செய்யார், அங்கே ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அவருடைய பேர் உகைதிர் என்பவர் வந்து தூமாங்கிற பகுதியுடைய ராஜாவாக இருக்கிறார். ராஜானா குட்டி ராஜாவாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அஹ்தா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌப ஹரீரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடையை அன்பளிப்பாக கொடுத்து விட்றாரு. பட்டு ஆடைங்கிறது வந்து அந்த இப்போ பட்டு ஆடை எங்கே கடையில் போய் எடுத்துருவீங்க, பட்டு ஆடையில் ரொம்ப ரேர், கிடைக்காது. ரொம்ப பெரிய வசதி உள்ளவங்கள்ட்ட தான் அது இருக்குமே தவிர, அப்படி வந்து பட்டு போட்டு வளர்த்து அப்படி இப்போ தொழில் முறை ஆக்கி வச்சுருக்குறாங்கல்ல, அப்படி கிடையாது அந்த காலத்தில். பட்டு ஆடைன்னா ரொம்ப ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பட்டு ஆடையை கொடுத்து விட்றாரு. இந்த பட்டு ஆடையை கூட ஒரு மார்க்கெட் காரணம் சொல்லி கூட மறுத்தல. இந்த ஆம்பளைங்கெல்லாம் பட்டு கூட எடுத்துகிட்டு போப்பான்னு கூட சொல்லலாம். ஆம்பளைக்கு பட்டு ஹராம் தானே, ரசூலுல்லாஹ்வுக்கு தானே கொடுத்து விட்றாரு. பட்டாடையை கொடுத்து விட்றாரு. யார் கொடுத்து விட்றா, காஃபிரான மன்னர் கொடுத்து விட்றாரு. அந்த பட்டாடையோ அதை வாங்கின காசோ ஹலாலான காசாகவும் இருக்கலாம், ஹராமான காசாகவும் இருக்கலாம். அந்த பட்டாடைக்கு பட்டாடையோ அல்லது பட்டாயத்துக்கு காசை கொடுத்து வாங்கியிருப்பார்ல, அது எவன்கிட்ட தட்டி பறிச்சதோ தெரியல, அப்படி இருக்கலாம்ல. அப்படி இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தந்தாலும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நினச்சாங்கன்னா ஃபாத்தாஹு அலியன், அலிகிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பட்டாடையை கொடுத்துட்டு ஷக்கிஹு ஹும்ரம் பைனல் ஃபவாத்திமி, பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை முக்காடா பிச்சு முக்காடா கொடுத்துருன்றாங்க. பெரிய போர்வையாக இருக்கிறதுனால தலையில் முக்காடு போடுவாங்கள்ல, பெண் குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுருங்க, இதை முக்காடாக கிழித்து போட்டுக்க. 2-3 பேருக்கு போடலாம். அதை ஒரு ஆள் போர்வையை போத்துறது வந்து 2-3 நாள் என்ன செய்யலாம், முக்காட்டு துணியாக முக்காட்டு துணியாக பயன்படுத்திக்கிறலாம். அந்த மாதிரி வந்து பயன்படுத்தி கொள்ளு என்று இன்னும் அலிக்கும் கொடுக்க. அலியும் ஹராமாயிரும், அவர் ஆம்பளை தானே. ரசூலுல்லாஹ் அந்த பட்டாடை யூஸ் பண்ண முடியாது, அலியும் யூஸ் பண்ண முடியாது. அலிகிட்ட கொடுத்துட்டு இப்படி சொல்கிறாங்க, நீ உனக்கு தரலப்பா, இது பொம்பளை பிள்ளைகளுக்கு முக்காடு துணியாக போட்டு பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பயன்படுத்துறதுக்கு, தன் குடும்பத்தில் பயன்படுத்துவதற்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அலி யார் கொண்டே கொடுத்துருப்பாரு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தானே கொடுத்துருப்பாரு, ஃபாத்திமாவுக்கு மகளுக்கு கொடுத்துருப்பாரு, இவங்க கொடுத்துருப்பாரு. அப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்து பெண்களுக்கு கொடுத்துக்கப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்காக உகைதிர் என்ற காஃபிர் மன்னரிடமிருந்து அன்பளிப்பு பெற்றார்கள் என்றால், பெறலாம் என்பதற்காக பெற்றார்கள். அதை நம்ம பார்க்க தேவையில்லை என்பதற்காக பெற்றார்கள். அவன் என்ன மாதிரி சம்பாதிச்சான் என்பது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது என்பதற்காக தான் பெற்றார்கள் என்பதை இந்த ஒரு இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி வந்து இது வந்து இந்த உரையிலே 2-3 தடவை சொல்லிட்டோம் இந்த சம்பவத்தை. ஒரு யூத பெண் வந்து என்ன செஞ்சா, ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்காக வேண்டி ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது விஷம்ங்கிறது விஷம் வந்து தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். விஷம்னு தெரியாட்டா கூட அதை வாங்கலாமா? வருமானம் என்ன வருமானம் தெரியும், என்ன எனக்கு கொண்டு வந்திருக்கிற யூதர் வேதக்காரர்கள் அறுத்ததுங்கிற ஒரு கேள்வி கேட்காட்டா கூட, நீ ஹராமா சம்பாரிச்சதா ஹலாலா சம்பாரிச்சாதுங்கிற கேள்வி இருக்கத்தானே செய்யும். அதுலேயும் யூதர்களுடைய அந்த அறுத்தது நம்ம ஹலால்னு இருக்குது. அப்படி ஹலாலுங்கிற வகையில் ரசூலுல்லாஹ் அதை வாங்கி கொண்டாலும் அது வந்து அவனுக்கு சொந்தமானதாக இருக்கணுமா இல்லையா? அந்த பெண் வந்து களவாண்டு ஆடாக இருந்தால் அது களவாண்டு வந்த ஆடாக இருக்கலாம், வேறு வகையில் ஊழல் பண்ண ஒரு ஆடாக இருக்கலாம், மோசடி செஞ்ச ஒரு ஆடாக இருக்கலாம், அந்த ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம். அப்படின்ற சொல்ல கேட்டு இந்த ஆடு உனக்கு எப்படி வந்துச்சு, அதுக்குரிய காசு எப்படி உனக்கு கிடைச்சி, அது யாரையும் ஏமாத்தின காசா அல்லது ஹராமானதை விற்று அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு, இல்லை நாங்கள் பரிசுத்தமானது தான் நாங்கள் சாப்பிடுவோம்,
அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? விஷம் வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. விஷம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க தவிர்த்து கொண்டாங்க, அது வேறு விஷயம். விஷத்துக்காக தான் தவிர்த்தாங்க, யூத பெண் தந்ததுக்காக வேண்டி தவிர்க்கலை. விஷம்னு தெரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க, அதை வந்து தவிர்த்து கொண்டார்கள் வருது. இது புகாரில் 2617வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், இப்போ இந்த அந்த ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக, இன்னும் சொல்லப்போனால் யூதர்களுடைய வருமானம் என்ன, பொதுவாகவே வட்டி தான். அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி உலகத்திலாம் வட்டி வச்சு தான் என்ன செய்கிறாங்க, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உலக வங்கி அவங்க கையில் தான் இருக்குது. அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற வட்டி வச்சு தான், காசை கொடுத்து நினைஞ்சிருக்காங்க, விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா பொருளாதாரமும் வளமும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் யூதர்கள் இருந்தது. அதனாலே வாக்களிக்கும் ரிபா, ஒரு வட்டியை திங்கிறதுனால சபிக்கப்பட்டார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான். தாவூத் நபியுடைய நாவின் மூலமாக அவங்க சபிக்கப்பட்டாங்க. எதனால் சபிக்கப்பட்டாங்கன்னா, வாக்களிக்கும் ரிபா, வட்டியை சாப்பிட. இந்த சமுதாயமே வட்டி தான், தொழில்னால வட்டி தான். மகனுக்கு கடன் கொடுத்தாலும் வட்டி போட்டு தான் வாங்குவாங்க. ஒரு மகனுக்கு காசு கொடுத்தா வட்டியை போட்டு கொடுக்குறா, 10,000 வாங்கினீங்களா, வட்டியோட சேர்த்து கொடுங்க, 10,000 மட்டும் ஏன் கொடுக்குற என்று பெத்த பிள்ளையை கொடுத்த காசுலாம் என்ன செய்யுமா, வட்டி போட்டு வாங்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த யூத சமுதாயம். அப்போ அந்த வட்டியை தொழிலாக வைத்து சம்பாதிக்க ஒரு பெண் வந்து இறைச்சியை கொடுக்குறாங்க. அம்மாடி வட்டி கூட்டமா, நம்மள்ட்ட கொண்டாந்து தராதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த விஷத்தை தெரியாது, நல்ல இறைச்சின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ரசூல் நினைஞ்சிருக்கானே, இதை நீங்கள் கொண்டு வந்து தரக்கூடாது, நீங்கள்லாம் வட்டி சம்பாதிக்கிற ஆளுக்க, உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்களா? அப்போ வட்டியில் டைரெக்டாக உள்ள ஆள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்குறாங்களே, அது விஷத்தினால தானே தவிர்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற இந்த விஷயம் எங்கே இருக்குன்னா, புகாரில் 2600 நிறைய இடத்துல இருக்குது, 2617வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது என்று கேட்டால், ஒருவருக்கு வரக்கூடிய வருவாய் வந்து தவறான முறையில் வந்த வருவாயாக இருந்தால் அது பற்றி நம்ம எந்த ஒரு உறுத்தலுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அவர் தரான்னு வாங்கிக்கலாம், பேசாமல் என்ன செய்யலாம். எந்த ஒரு மார்க்கத்துறை அல்லாவுடைய பயந்து நடுங்க வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. அவன் அனுமதிச்சதுக்கு நம்ம எப்படி நடுங்கண்ணே? அல்லாஹ் அனுமதிச்சு இருக்கும்போது அவன் ஏன் கேள்வி கேட்க போகிறான்? அல்லாஹ் கேள்வி கேட்கலாம், நமக்கு என்னது பயம் வரணும்? சும்மா எந்த உறுத்தலும் இல்லாமல் என்ன செய்யலாம், அதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு அடிப்படை ரசூல்லா விலைக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு வந்து ஜக்காத்து ஹராம் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ரசூல்லாவும் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களும் ஜக்காத்தையும் சாப்பிடக்கூடாது, சதக்காவையும் சாப்பிடக்கூடாது. கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய தர்மத்தையும் சாப்பிடக்கூடாது. உபரியாக நம்ம கொடுக்குற தர்மத்துக்கு பேர் சதக்கா, அதையும் சாப்பிடக்கூடாது, ஹராம் என்று ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஹசன் வந்து வாயில் போடும்போது அது வாயில் கையை விட்டு என்ன செய்வாங்க, விரலை விட்டு எடுத்து போட்டு துப்ப சொல்லிவிட்டு, நம்ம வந்து சதக்கா சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதான் பாருங்க, அம்மா அலிம்த அண்ணாலான குழு சதக்கா, நம்ம வந்து சதக்கா சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா? நபியுடைய குடும்பத்தார்கள் அப்படிங்கிற அளவில் இந்த ஜக்காத்து சதக்கான்னா தூரமாகிடுவாங்க, தொடவே மாட்டாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு ஹராம்னு அர்த்தம், சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு மட்டும் அது ஹராம், அந்த பொருள் ஹலாலாக இருக்கும். சதக்கா வந்து ஆடோ மாடோ எதையோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆடு ஹலால் தான். சதக்காங்கிற வழிமுறை தப்பாக இருக்கிறதுனால ரசூல்லாவுக்கு சதக்காவை கொடுக்கக்கூடாது. சதக்காங்கிற வழிமுறை தப்பாக இருக்கிறதுனால என்னவாகுது, ரசூல்லாவுக்கு மட்டும் தான் ஹராம் ஆகுது, மற்றவங்களுக்குலாம் ஹலாலாக தான் ஆகும். இந்த சதக்கான்னு சொல்லி யாருக்காக கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறலாம். ரசூல்லாவுக்கு சதக்கான்னு கொடுத்தா ரசூல்லா வாங்கக்கூடாது. அடுத்தவர்கள் பிச்சை போடுற அளவில் ஒரு இறை தூதர் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்க தனக்கு தானே நினைச்சிட்டாங்க, அதை வந்து ஹராம் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த இந்த நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆயிஷா நாய்கிட்ட பரீரான்னு ஒரு அடிமை இருந்தாங்க, ஒரு பொம்பளை அடிமை. அந்த பரீரா வந்து அடிமையாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள எல்லோரும் தெரிஞ்சிருப்பா. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறதுனால அவங்கள நிறைய அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. சில ஆளுக்கு ஏதாவது ஆடுகிட்ட அறுத்தாங்கன்னு சொன்னால் பரீராவுக்கு ஒரு பங்கு கொடுத்துடுவாங்க. பரீரா கொஞ்சம் கொடுங்க, தெரிஞ்ச அடிமைகளாக இருந்தால் கொடுப்போம்ல, தெரிஞ்ச ஒரு அடிமையாக இருந்தனால என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த இறைச்சி கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க. யாருக்கு? பரீராவுக்கு. அப்போ பரீரா அதை சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை வந்து ரசூல்லாவுக்கு அவங்க ஒன்றாந்து தர்றாங்க. யார்? பரீரா வந்து அவங்களுக்கு கிடைத்த அந்த இறைச்சியை ரசூல்லாவுடைய வீட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி எப்படி வந்துன்னா சுத்திக்க பிஹி அலா பரீரா, பரீராவுக்கு தர்மமாக கிடைத்த இறைச்சியை, அந்த அந்த இறைச்சி எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தர்மம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை கொண்டாந்து அது இறைச்சியை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு சாப்பிட்றாங்க. சில பேர் சுட்டிலாம் காட்டுவாங்க, அது பரீராவுக்கு சதக்கா வந்தது, உங்களுக்கு சதக்கா ஹராம் ஆச்செல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அப்போ ரசூல்லா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஹுவ அலைஹா சதக்கா வலனா ஹதியா, அது அந்த பெண்ணுக்கு வந்தது சதக்கா வந்துச்சு, அந்த பெண்ணு எனக்கு தந்தது சதக்காவை தரல. நான் வந்து அவங்களுக்கு நான் எஜமானனாக இருக்கிறேன். சதக்கானா கீழே உள்ள ஆளுக்கு மேலே உள்ள ஆள் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு அன்புல கொண்டாந்து தர்றாங்க.
கீழே உள்ள ஆள் மேலே உள்ள ஆள் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஏழை வந்து பணக்காரனுக்கு ஏதாவது 100 ரூபா கொடுத்தான்னு வைங்களேன், அது தர்மமா? அது ஒரு ஏழையாக இருக்கிறவன் ஒரு கோடீஸ்வரனுக்கு போய் ஒரு டீ வாங்கி கொடுக்குறான், இது தர்மமா? இது முகப்பத், ஒரு அன்பின் அடையாளமாக கொடுப்பான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிட்டு தான் இவங்க அடிமையாக இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் அவங்க கீழே இருக்கிறாங்க. பொருளாதாரத்துலையும் சமூக அந்தஸ்தில் அடிமைங்கிறது கொஞ்சம் கீழே தானே, சமூக அந்தஸ்துலையும் கீழே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு சதக்கா வந்து ஹலாலாக இருந்திருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுத்தது தர்மமாக இருக்குமா? நம்மளை விட மேலான ஆளுக்கு தர்மத்தை கொடுப்போம் இல்லை. அவங்க என்னவா கொடுக்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய முகபத். நம்ம சாப்பிட நம்ம ஏதாவது கொடுக்கணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய முகபத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு தர்மமாக கிடைத்த பொருளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் குழப்பம் வருது. இதை சதக்கான்னு எடுத்துக்கொள்வதா ஹதியான்னு எடுத்துக்கொள்வதா? ஏன்னா அந்த அம்மாவுக்கு சதக்கா, அந்த அம்மா ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஹதியா. அந்த ஒரு இறைச்சியே 2 பேரில் இப்போ நிற்கிது. இப்போ அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹுவ அலைஹா சதக்கா, அது அவருக்கு தான் சதக்கா, வலனா ஹதியா, எனக்கு ஹதியா. நீ எனக்கு சதக்காவை கொடுத்த, நீ வாங்கினது சதக்காவாக இருந்தாலும் எனக்கு கொண்டாந்து நீ தந்தது எப்படி அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாய். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், அது ரூட்டு மாறுனா மாறுது பாருங்கள், சட்டம் மாறுது பாருங்கள். எந்த வழியில் கிடைக்குன்னு பார்க்கணும். அதே இறைச்சி தான், அதே இறைச்சி சதக்காண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஹராமாக போயிருக்கும். அந்த இறைச்சியை பரீராவுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அந்த இறைச்சியுடைய நிலைமை என்ன? ஹராம் தானே. பரீராவுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. அப்போ தர்மமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தொட மாட்டாங்க. ஆனால் இந்த தர்மம் செய்கிறது இல்லாமல் ஒரு முகப்பத்தை பெறுவதற்காக வேண்டி, அன்பை பெறுவதற்காக வேண்டி கண்ணியமான முறையில் ஒன்று கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஹதியா. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அந்த அன்பை பெறுவதற்கு இந்த அம்மா கொடுத்த காரணத்தினால அது சதக்காவில் வராது, ஹதியாவில் வருது என்று சொல்லிவிட்டு அதை சாப்பிட்றாங்க. என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுல என்ன விஷயம் வழங்குதுன்னு கேட்டால், அவருக்கு ஏன் வந்து அந்த ஹதியா, அதாவது சதக்கான்னு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமாகக்கூடியது, அதே உணவு ஹதியான்னு வந்து ஹராமாக மாட்டேங்குது. ஒரே உணவு தானே. ஒரே உணவு வந்து நேரடியாக தர்மம்னு வந்து ஹராம் ஆகிருக்கும். அதே உணவு வந்துக்கிட்டு உங்களுக்கு சதக்காங்கிற பேர் இல்லாமல் ஹதியான்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து ஹலாலாகி போயிடுது. அப்போ அந்த ரூட்டு முக்கியமாக வழங்குதா இல்லையா? அந்த ரூட்டு தான் முக்கியமான. எந்த வழியில் உனக்கு என்ன முறையில் அது தரப்படுகிறது, அந்த முறையை வச்சு தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. அந்த முறை சதக்காங்கிற முறையில் வருமானால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம், ஹதியாங்கிற முறையில் வருமானால் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கொள்வார்கள். அப்போ வந்து ஹதியா சதக்கா வந்ததே ஹதியாவை மாறுது பாருங்கள். வந்தது சதக்காவா, அந்த அம்மாவுக்கு வந்தது சதக்கா, அந்த அம்மாட்டிருந்து இப்போ டைவெர்ட் ஆகுது ஹதியாவா, சாப்பிட்டு போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ருக்குறாங்க. இது புகாரில் 1495வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், வலியுறுத்துகிறான். அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மனைவியை அழைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மனைவி வந்து சாராங்கிற மனைவியை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போகிறாங்க. ஒரு அரசன் இருக்கிற பகுதிக்கு போயிடுறாங்க. அந்த அரசனுக்கு பேர்லாம் நம்ருது அப்படின்னு கதையில் சொல்லுவாங்க. பேர்லாம் ஹதீஸில் சொல்லப்படலை. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லையோ அந்த ராஜாவுடைய பேர் நம்ருது அப்படின்றலாம் என்ன செய்யலை, சொல்லப்படலை. மூசா நபிக்கு ஃபிரௌன் சொல்லப்பட்ட மாதிரி இப்ராஹிம் நபியுடைய எதிரி யாருங்கிறது நமக்கு சொல்லப்படலை. இவங்களா கதைகளில் எழுதி வச்சுக்கிறாங்க நம்ருதுங்கிற ராஜாண்டு. நம்ம ஒரு ராஜான்னு மட்டும் வச்சுக்கிறோம். ஒரு கொடுங்கோல் ராஜாவுடைய பகுதியில் அப்படி தான் ஹதீஸில் வருது. இது அத்தா அலா ஜப்பாரி மினல் ஜபாபிரா, ஒரு கொடுங்கோன்மையான அரசன் ஆட்சி செய்கிற பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இப்ராஹிம் நபி மனைவியோடு போகிறாங்க. அங்கே ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ராஜா என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு அழகான பெண்களோடு யாராவது வந்துட்டாங்கன்னா பெண்ணை கைப்பற்றிக்கிடுவான். அந்த ராஜா எப்படிப்பட்டவன்னு கேட்டால், அழகான பெண்கள் கிடைச்சா விடமாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்ன செய்வான்னு கேட்டால் அப்படி வருது. அப்போ அவன்கிட்ட போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆள் வந்திருக்காரு, வெளியூரில் முசாவர் வந்திருக்கிறாரு, அவர் மனைவியோடு வந்திருக்கிறாரு, மனைவி நல்லா அழகியாக இருக்கிறாங்க, அந்த சாரா நல்லா அழகாக இருப்பாங்க போல இருக்குது, அவங்க நல்லா அழகியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த சாராவை கைப்பற்றிருக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் பிளான் பண்ணி வர சொல்லி என்ன செய்கிறான், அதில் ஒரு மீன் அகசனின் நாசி, ரொம்ப அழகான அந்த பெண்ணோடு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ கூப்பிட விட்டு விசாரிக்கிறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த பெண்ணுடைய கணவர்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, கணவரை வச்சா காலி பண்ணி அவன் முதல்ல காலி பண்ணிடுவானா. கணவர்னு சொன்னால் என்ன செஞ்சிருவான், அந்த கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, என்னப்பா நீங்கள் 2 பேர் வந்திருக்கீங்க, நீ யார், இந்த பொண்ணு யாருன்னு கேட்பான். அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது மனைவின்னு மாத்திரம் சொன்னார்னு வைங்க, மனைவின்னு ஒருத்தன் உரிமை கொண்டாட இருந்தால் நமக்கு இடைஞ்சலாக இருந்துகிட்டே இருக்கேன், அவனை முதல்ல காலி பண்ணணும்னு என்ன செய்வான் அந்த ராஜா, அந்த கணவரை கொன்றுவான்.
அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கூப்பிட்டவங்க கேட்கும்போது மண் ஹாதி இது யாருன்னு கேட்கும்போது உகுத்தி என் சகோதரின்றார். இப்ராஹிம் நபி என்ன செய்வார், சில விஷயத்துக்கு பொய் சொல்லாமல் ரசூலுல்லாஹ் இது கூட உதாரணம் காட்டுவாங்க. இப்ராஹிம் மூணு இடத்துல பொய் சொன்னார்னு சொல்லுவாங்க. ஒரு நன்மையை நம்மளை உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அந்த இது தெரிஞ்சுக்கிட்டே சொன்னது தான் அது. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உகுத்தி என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுவாங்க. ராஜா முதல்ல இவர் கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்னப்பா அவர் யாரோ பொம்பளோட வந்திருக்கேன், அந்த பொம்பளை உனக்கு யாருன்னு கேட்டவுடனே எங்கள் தங்கச்சி அக்கா ஏதோ சகோதரி 2 அர்த்தம் தான், எங்கள் அக்கா தங்கச்சி ஏதோ சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சாராட்ட வர்றார், மனைவிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யா சாரா இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க லைசாலா வஜிகில் அருந்து மூமின்னு கைரி ஓ கைருக்கி, இந்த பூமியில் மூமினானவர்கள் நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். பூமியிலேன்னு அவர் சொல்வது வந்து உலகம் பூரா கிடையாது. அவர் சொன்ன அந்த காலத்தில் லூத் நபிலாம் இருந்தாங்க பக்கத்து ஊரில், அந்த ஊர்லேருந்து வச்சுக்கணும், பூமியிலேருந்து வைக்காமல் என்ன செய்யணும், இந்த பகுதியில் நம்ம பகுதியில் வந்து உன்னையும் என்னையும் தவிர எந்த ஒரு மூமினும் கிடையாது இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. சாராட்ட சொல்கிறாங்க மூமின்னு சொன்னால் நீ இருக்கிற நான் தான் 2 பேர் தான் இருக்கிறோம், யாரும் நம்ம கொள்கையில் ஒருத்தருமே வரல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அதனால் இவன் வந்து உன்னை பற்றி கேட்டான், இந்த ராஜா கூப்பிட்டு என்னை விசாரித்தான், நான் வந்து சகோதரின்னு சொல்லிவிட்டேன், நீனும் அந்த மாதிரி சொல்லிக்க, அவன் உன்னை அழைத்து விசாரிக்க நினைச்சிக்க, எங்கள் அண்ணன் தான் சொல்லிக்க, புருஷன்னு சொல்லிவிடாத, நானும் போய் சொல்லிவிட்டேன் நீனும் போய் சொல்லிடுன்னு சாராட்ட வந்து சொல்கிறார் இப்ராஹிம் நபி. ஏன் சொல்கிறாருன்னா உன்னை என்னையும் தவிர வேறு யாரும் இல்லைன்னா என்னை காலி பண்ணிடுவாங்கிறது தான் அர்த்தம். உன்னையும் என்னையும் தவிர யாருமே கிடையாது, நான் போயிட்டு மனைவின்னு சொன்னால் என்னையை காலி பண்ணிடுவான், அப்புறம் மூமின்கிற நீ மட்டும்தான் மிச்சமாக இருப்ப, அதனால் நம்ம 2 பேரும் காப்பாற்றி கொள்வதாக இருந்தால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் என்னை சகோதரன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க கூட்டி வர சொல்கிறான், மனைவியை கூட்டுவான்னு சொல்கிறான். வேறு ஊருக்கு மாட்டிக்கிட்டாங்க, ராஜாவாக இருக்காங்கல்ல, மனைவியை கூட்டு வந்து கேட்டோன்னு என்ன செஞ்சான்டா அதே மாதிரி நான் சகோதரின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவன் வந்து அந்த கையை பிடிக்க போகிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல்னால என்ன செய்யலை, அவருக்கு கையெல்லாம் நடுங்கி அவனுக்கு வெளவெளத்து போய் பிடிக்க முடியல, அந்த பெண் மீது கை வைக்க முடியல. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியின் காரணமாக அவனால் அந்த சாராவை தீண்ட முடியலை. பல முறை முயற்சி பண்ணி பார்க்குறான், யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கிறது. அப்போ நான் என்ன செய்கிறான்னா சரியான சைத்தானை கொண்டாந்து விட்டுருக்கலப்பா அப்படின்னு நான் அவனுக்கு இச்சையை தீர்க்க முடியல, சரியான சைத்தானை கொண்டாந்து விட்டுருக்கலன்னு சொல்லி என்ன செய்கிறான் இருக்கிறார்களெல்லாம் சொல்லிவிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து அப்படி சொன்ன இன்னக்கும் லம் தூணி பி இன்சானின் இன்னமா அத்தைத்து முனி பி சைத்தானின், நீங்கள் என்கிட்ட ஒரு மனுஷ பிறவியை கொண்டு வரல, சைத்தானை கொண்டாந்து விட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஒன்று தீண்டாமல் விட்டுடுறான். விட்டுட்டு அகுதமஹா ஹாஜருங்கிற ஒரு பெண்ணு அவன்கிட்ட தான் இருக்குது. அந்த பெண்ணை என்ன செய்கிறான்னா நீ இதை அன்பளிப்பாக வச்சுக்கிறங்க, ஊழியத்துக்கு வச்சுக்கிறங்க, அதான் ஹாஜராங்கிறோம்ல, இஸ்மாயிலுடைய தாயார். இஸ்மாயிலுடைய தாயார் வந்து இந்த ராஜாவால் இவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாள். நம்ம இந்த மாதிரி ஏதோ தெய்வீக சக்தி இந்த ஆளுக்கு இருக்குது, பயந்துட்டான் இந்த குடும்பத்துக்கு நெருங்க முடியலைன்னு சொன்னால் ஏதோ மறைமுகமான ஒரு சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய பணிப்பெண்களாக இருந்தவங்களில் ஹாஜருங்கிற ஒரு அம்மாவை பிடிச்சி இதை நீ அன்பளிப்பாக வச்சுக்கிறங்க அப்படின்னு ஹாஜருக்கு கொடுத்துட்டான். அப்புறம் அந்த ஹாஜரை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா சொல்கிறாரு, ஹாஜர்னா யார் தெரியுதா, அவங்க தான் அந்த ஜம்சம் தண்ணிக்கு உரிமையாளர் தெரிஞ்சுக்கிறங்க, அந்த ஜம்சம் அவங்களுக்கு தானே வந்துச்சு அப்படின்னு அபூ ஹுரைரா விளக்கம் சொல்லுவார். ஹாஜருங்கிற யாருன்னு கேட்டால் இஸ்மாயிலுடைய தாயார் தான் அது அப்படின்னு சொல்லுவான் அந்த சம்பவம். இப்போ நம்ம என்ன பிரச்சனை என்னென்னு கேட்டால் அவன் ஒரு காஃபிர், அவன் ஒரு அன்பளிப்பாக பெண்களும் ஒரு பொருள் மாதிரி தான் அந்த காலத்தில், அடிமைன்னு சொன்னால் ஆடு மாடு மாதிரி தானே, அது அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா உங்கள்கிட்டலாம் வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய இப்ராஹிம் நபி என்ன செய்யலை, அவன் அன்பளிப்பாக அந்த ஹாஜரை கொடுக்கும் பொழுது அதெல்லாம் வாங்க முடியாது, நீ காஃபிரான ஒரு ஆள், உங்கள்கிட்டலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, வாங்கிட்டா என்ன அர்த்தம், வாங்கலான்னு அர்த்தம். அது இப்ராஹிம் நபி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சம்பவம் இருந்தால் நமக்கு வழிகாட்டுதல் தான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா லக்கது கான லக்கும் ஃபி இப்ராஹிம வல்லதீன ஆமனு உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, இப்ராஹிம் நபி ஒன்று செஞ்சார்னு உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் நீங்கள் அப்படியே செய்யணும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி வந்து அவங்க தகப்பனாருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார், தகப்பனார் கேட்கலன்னு என்ன செய்கிறாருன்னா இருந்தாலும் அந்த பாசம் மிகைத்து போய் நான் அல்லாஹ்ட்ட உனக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன், நீ என்னதான் இருந்தாலும் எங்கள் வாப்பாவாக இருக்கிற, நீ ஏற்றுக்கிறாட்டாலும் பரவாயில்லை, உனக்காக வேண்டி என்ன செய்வேனா பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்லாமல் பாவ மன்னிப்பும் தேடினார். ரப்பி ஃபிர்லி அபி, என் தகப்பனை மன்னிப்பாயாகன்னு நினைஞ்சார், பாவ மன்னிப்பு தேடினார். தேடினோன்னு அல்லா நினைஞ்சா கடுமையாக கண்டிச்சுட்டான். யாருக்கு தேடுற பாவ மன்னிப்பு, அவன் நரகவாசின்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு பாவ மன்னிப்பு, உங்கள் வாப்பா வரது மன்னிப்பு கேட்டுருவீங்களா நீங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்வோன்னா கடுமையாக எச்சரிக்கை பண்ணிடுவான்.
அதையும் குர்ஆனில் நமக்கு எடுத்து காட்டுறான். மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது இல்லான் மோயிதத்தின் ஒரு வாக்குறுதி அடிப்படையில் அவர் செஞ்சு விட்டார். இப்போ லம்மா தபையன அன்னஹு அதுவும் லில்லாஹி, தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகே தபர்ரா மின்ஹு, அதை வாபஸ் வாங்கி கொண்டார். யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைஞ்சிடார். அந்த அல்ல துவா செஞ்சதுலேருந்து அல்லாஹ்விடத்தில் வாபஸ் வாங்கி விலகி கொண்டார் அப்படின்னு வருது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு இப்ராஹிம்கிட்ட முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபிஹி, தகப்பனார்கிட்ட அவர் சொன்னார்ல உங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டு, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றெல்லாம் முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி உங்கள் வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு செருக்கு வச்சா மன்னிப்பு தேடுறாதீங்க. உங்கள் தகப்பனாரோ உங்கள் உறவினர்களோ செருக்கு வைப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினார் இப்ராஹிம், நானும் தேடுவேன்னு செஞ்சிடாதீங்க. இதில் முன்மாதிரி இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தவிர அனைத்திலும் முன்மாதிரின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு இதுலேயும் முன்மாதிரி தானே அவர். அப்போ இப்ராஹிம் நபி ஒரு காஃபிரான மன்னர்கிட்டருந்து, ஒரு காஃபிரான மன்னர்னா கொடுங்கோன்மையான ஒரு ராஜாவன், அவன் அந்த அடிமைகள்லாம் எப்படி அவனுக்கு கிடச்சிருப்பாங்கன்னா எல்லாம் ஹராமான முறையில் தான் கிடச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் நினைச்சிட்டாங்க, அதை வாங்கி கொண்டார்கள். அப்போ வாங்கி கொண்டார்கள்ங்கிற வைத்து பார்க்கும் பொழுது இந்த இந்த பேசிக்கே தப்பாக நம்ம விளங்கியிருக்கோம் எல்லாருமே. பேணுதல்ங்கிற பிறையில் மார்க்கத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அந்த இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நன்கொடை வாங்குவது, அன்பளிப்பு வாங்குவது, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது, அவங்க பொருள்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் பயங்கரமான ஒரு குற்றம்ங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எது வேணாலும் செய்யக்கூடிய சில ஆளுங்களும் இருக்கிறாங்க. அவங்க போய் சினிமா கோட்டையில் போய் பாத்தியா போயிட்டு காசு வாங்கிட்டு வர ஆட்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பேணுதலான சில ஆளுங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம இப்படி ஆட்கள்லாம் வாங்கக்கூடாது, இது ஹராமான தொழில் உள்ளவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம எதுவும் வாங்கக்கூடாது, வாங்குறது பெரிய குற்றம் என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க. எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் என்ன செய்யலாம், நம்ம அதை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது. அதனால் ஹராமானவைகள் என்று சொல்வதெல்லாம் என்ன விளங்கிக்கிறேன்னு ரெண்டாக ஹராமை பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று இயற்கையாகவே ஹராமாக உள்ள பொருள்கள், இன்னொன்று ஹலாலாக இருந்து அவனுக்கு வந்த வழி சரியில்லாதனால ஹராமாகும். அது ஹலாலான பொருள் தான், அவனுக்கு வந்த ரூட்டு சரியில்லாதனால ஹராமாகும். அந்த மாதிரி ஹராமாக இருக்குமேயானால், இந்த ரெண்டாவது வகை ஹராமாக இருக்குமேயானால் அது அவனுக்கு மட்டும்தான் ஹராம். இந்த ரெண்டாவது வகையான ஹராம் யாருக்கு இல்லை, அவன் வேறு ஆளுக்கு வேறு மாதிரி கொடுத்தான்னு சொன்னால் அது ஹராமில் வர. அவனும் வட்டியாக கொடுத்தானா ஹராமாகும். அவன் வட்டிக்கு வாங்கி அவன் வட்டிக்கு இன்னொரு கொடுத்தான்னு வைங்க, அது ஹராமாயிரும். அந்த வட்டிங்கிற ரூட்டு இருந்தால் மாத்திரம்தான் என்னவாகும், ஹராமாகும். மோசடிங்கிற ரூட் இருந்தால் தான், கலப்படம்ங்கிற ரூட்டு இருந்தால் தான், லஞ்சம்ங்கிற ரூட்டு, லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுக்குறவங்க இருக்கிறான்ல. எத்தனை பேர் என்ன செய்வாங்கன்னா பெரிய ஆளுக்கு லஞ்சம் வாங்கி, சின்ன ஆளுக்கு லஞ்சம் வாங்கி பெரிய ஆளுக்குமே லஞ்சம் கொடுப்பான். இவன் ஒரு ஆளுக்கு லஞ்சத்தை வாங்கிக்கிடுவான், வாங்கிட்டு அவங்க காரியம் சம்பாதிக்கிறதுக்கு அவரை வேறு ஆளுக்கு லஞ்சம் கொடுப்பான். இது ரெண்டுமே ஹராம். இவனுக்கு அவனுக்கு உள்ள ஒரு லஞ்சம் தான், இவனுக்கு அவனுக்கு உள்ள ஒரு லஞ்சம் தான். அப்போ லஞ்சத்தை வாங்கி இன்னொருத்தனுக்கு லஞ்சமாக கொடுப்பானே, ஆனால் அப்போ தான் ஹராமாகுது. எதனால், இவனுக்கு அவனுக்கு ரூட்டு லஞ்சம் தான், அவனுக்கு இவனுக்கு உள்ள ரூட்டு லஞ்சம், இவனுக்கு இவனுக்கு உள்ள ரூட்டு லஞ்சமாக இருக்குது. லஞ்சம்ங்கிற அந்த வழிமுறை இருந்தால் மாத்திரம்தான் ஹராமாகுமே தவிர, அவன் லஞ்சத்தை வாங்கி சும்மா உங்களுக்கு தந்தானேயானால் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது ஒரு அடிப்படையை நம்ம நினைச்சிருந்தேன் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக